ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம் 2 எலி நண்பர்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பனோட பேர் சோமு, இன்னொரு நண்பனோட பேர் ராமு. இப்போது அந்த சோமு தன்னோட நண்பனான ராமுவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போனப்போ ராமு அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். எதுக்காக தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அழுறீங்கல்ல, அதே தான். செல்ஃபோன் வேணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டு அழுதுட்ருக்கான் ராமு. அப்போது சோமு அதை வாசலில் நின்று பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா அங்கேருந்து போனதும் சோமு போய் ராமுவை தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரான். இப்போ வெளியில் வந்ததும் 2 பேரும் விளையாடலான்னு முடிவெடுத்து விளையாட போகிறாங்க. அவங்க பூவரச மரத்தோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை எடுத்து சுருட்டி பீப்பி செஞ்சு ஊதுறாங்க. பூவரச மரத்தோட காய் இருக்குது இல்லையா, அது சின்னதாக பம்பரம் மாதிரி இருக்கும். அந்த பம்பரத்தை வச்சு நல்லா பம்பரம் சுற்றி விட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சோமு கேட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்து வண்டி மாதிரி செஞ்சு சோமு ராமு அதில் உட்கார வச்சு இழுத்துட்டே போகிறான். அங்கேருந்து அவங்க நேராக ஒரு அருவிக்கு போகிறாங்க. அந்த அருவியில் நிறைய தண்ணி விழுந்துட்டுருக்கு. அந்த தண்ணியை குடிக்கணுமே அப்படின்னு யோசிச்சு சோமு என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஒரு பப்பாளி மரத்தோட குச்சியை உடைச்சி அந்த குச்சி வழியாக தண்ணி வர வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. எவ்வளோ ருசியாக இருக்குது இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த இடத்துல ஒரு மரப்பட்டை கிடக்கு. அந்த மரப்பட்டையில் 2 பேரும் ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த ஆற்றுல மழை பெய்யறதுனால கொடை வேணும் இல்லையா, அதுக்காக பப்பாளி இலையை எடுத்து பிடிச்சிக்கிட்டு கொடை மாதிரியேவும் தண்ணி விழுகாமல் ரொம்ப சேஃப்டியாக அவங்க அங்கேருந்து ஆற்றுல வந்து வீட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போது ராமு அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். சோமு திரும்ப அவங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராமுவோட அம்மா ராமுவுக்கு செல்ஃபோன் கொடுக்குறாங்க. ஆனால் ராமுவுக்கு செல்ஃபோன் பிடிக்கல. ஏன் தெரியுமா குட்டீஸ்? அவன் வெளியில் எல்லாம் போய் விளையாடிட்டு வந்தான்ல, அருவியில் போய் விளையாடிட்டு, ஆற்றுல போய் விளையாடிட்டு, பம்பரக்கட்டை விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தான் இல்லையா, அந்த சந்தோஷங்களை எல்லாம் நினச்சி பார்த்துட்டேவும் அவனுக்கு செல்ஃபோன் பார்க்கவே பிடிக்கல. அவன் அம்மா கிட்ட எனக்கு செல்ஃபோன் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே தூங்கிட்டான். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருக்கு இல்லையா உங்களுக்கு? இதே மாதிரி தான் நாமளும் செல்ஃபோன் கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது, ஓடி பிடிச்சி ஜாலியாக விளையாடணும். ஓகேவா குட்டீஸ்? கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.